அந்த நாட்டுப்புற அரபிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்க எப்ப இந்த வார்த்தை அதிகமதியம் சொல்லணும், ரசூலை கற்றுக் கொடுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். அந்த மனிதர் சொல்கிறார், ஃபஹாஉலா இல ரப்பி. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்குரிய வார்த்தை, அல்லாஹ்வை நான் புகழ வேண்டிய வார்த்தைகள், எனக்கு ஒன்று கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். சகோதரர்களே, அந்த மனிதனுக்காக ஒன்று ரசூலை கற்றுக் கொடுக்கிற பொழுது கூட நீ முதல் அல்லாஹ்வை புகழு. அல்லாஹ்வை புகழக்கூடிய சில வார்த்தைகளை அந்த மனிதனுக்கு ரசூலை கற்றுக் கொடுத்தவுடன் அந்த மனிதர் சொல்கிறார், இவைகள் இறைவனுக்குரியது, நான் இறைவனை புகழ்கிறேன், ஆனால் சமாளி எனக்குரியது என்ன கேட்கிறார். அப்பொழுது ரசூலை கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி. இந்த துஆவை, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு நேர்வழியை காட்டு, என்னுடைய ஆகாரத்தில் வரத்தை ஏற்படுத்தி எனக்கு என்ன நேர்வழி காட்டு என்று சொல்லக்கூடிய அருள் செய்ய அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். சகோதரர்களே, இதில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்கின்ற வாசகத்தை சொல்கிறார். இதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சில ஃபகீர்கள், ஃபுகராக்கள், ஏழை மக்கள் ரசூலுல்லாஹ் வந்து முறைப்பாடு செய்யறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஸஹப அஹ்லு துசூர், செல்வந்தர்கள் வளம் படைத்தவர்கள் எல்லாம் மினல் அம்வால், அவருடைய பொருளாதாரத்தின் ஊடாக பித்தரஜாத்தில் உலா வன்னஈமில் முகீம், நிலையான அந்த அருளையும் நிறைவான உயர்வான அந்தஸ்துகளை எல்லாம் அவருடைய பொருளாதாரத்தின் ஊடாக செல்வந்தர்கள் அடைந்து கொண்டு போறாங்க. நிறைய தர்மம் செஞ்சு, நிறைய அதாவது தர்மங்கள் செய்து அவருடைய பொருளாதாரத்தை மார்க்கத்துக்கு அர்ப்பணித்து எங்களை விட நிறைய அர்ப்பணிச்சுட்டு போறாங்க, நிறைய நன்மை கொள்ளடிச்சுட்டு போறாங்க. நாங்களும் ஏழைகள், அவங்களோட எங்களால் போட்டி போட முடியாம இருக்குது, என்ன செய்யறது கேட்கிறாங்க. அவர் சொல்கிறார்கள், யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்க சொல்றமாய் அவங்களும் சொல்றாங்க, வயசூமுன கமா நஸூமு, நாங்க நோன்பு முடிக்கிறமாய் அவங்களும் நோன்பு முடிக்கிறாங்க, வலஹும் ஃபضْلٌ மின் அம்வாலிஹிம், அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறவருடைய பொருளாதாரத்தினூடாக யஹுஜ்ஜூன பிஹா, ஹஜ் செய்கிறார்கள், வயஸபிரூன பிஹா, அவர்கள் உம்ரா செய்கிறார்கள், வயுஜாஹிதூன், அவர்கள் ஜிஹாத் செய்கிறார்கள், வயஸத்தகூன், தர்மம் செய்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு போட்டி போடாமல் முடியாமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அலா உஹஜ்ஜிதுகும் பிஅம்ரி, உங்களுக்கு ஒன்றை நான் கற்றுத் தருகிறேன், இன் அகல்தும் பிஹி அத்ரக்தும், நீங்கள் அதை சரியாக பின்பற்றினா அவர்களை போல நீங்கள் அடையலாம், அவர்களை விட நீங்கள் அந்தஸ்தால் உயர்ந்து போகலாம் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் துஸப்பிஹூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், வதஹ்மிதூன், நீங்கள் அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழுங்கள், வதுகப்பிரூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ் இந்த வார்த்தை, அல்லாஹ்வை புகழ்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம செல்வந்தர்கள் எவ்வளவு தர்மங்கள் செய்து, ஜிஹாத் செய்து, உம்ராக்கள் செய்தாலும் இவைகள் அவர்களை விட நம்மளை முந்தி செல்ல வைத்துவிடும். இப்படி அவர்கள் அந்த இடத்திலே சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வின் ஏழை சஹாபாக்கள் முறைப்பாடு செய்த பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் செய்யற மாதிரி அவங்களும் சுப்ஹானல்லாஹ் இப்படி சொல்றாங்க, அவங்களும் அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு போறாங்க, அவங்களோட முந்திர சில வார்த்தையை சொல்லி தந்தீங்க, அவங்களும் செய்யறாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருளை பெறுகின்றவர்கள் நாம் யாராலும் தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இவர்களை ஏற்றுகிறார். சகோதரர்களே, ஏழைகளுக்கான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக புகழ்கின்ற ஒரு சந்தர்ப்பங்கள். இதே போலதான் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சில நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ், அதாவது அபூதாவுதிலே பதியப்பட்டிருக்கிற 379வது இலக்கத்தில் அந்த சஹாபி சொல்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில் நடக்க போகின்ற ஒரு காட்சி சம்பந்தமாக எங்களுக்கு சொன்னார். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். யகூலுல்லாஹ் யா ஆதம், ஆதமே அழைப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், லப்பைக் வ சஅதைக் வல் கைரு பியதைக், யா அல்லாஹ், உனக்கு நான் அடிபணிந்து விட்டேன், எல்லா நலவுகளும் உன் மூலமாகத்தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இப்பொழுது அல்லாஹ் சொல்வார், அஃப்ரிஜ் பஅஸன்னா, ஆதமே, நரகத்துக்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நரகத்தில் தள்ளுங்க. நரகத்துக்கு தள்ளுற பொறுப்பு யாருக்கு தெரியுமா? நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான். இந்த உலகத்தில் உள்ள நரகவாதிகளை எல்லாம் நரகத்தில் தள்ள போகிறவர்கள் அவர்கள் தான். அல்லாஹ் சொல்வார், ஆதமே, இப்ப நரகத்தில் தள்ளுங்க உங்களோட படைப்பிடங்களை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதால் நரகத்திலே தள்ளுவார்களாம், அழுவார்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, அப்பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், யார் அவர்கள்? நரகத்துக்கு கண்டு தகுதியானவர்கள் யார்? அல்லாஹ் சொல்வான், ஒவ்வொரு 1000
99 பேர்கள் நரகவாதிகள். ஒவ்வொரு 1000 பேராக பங்கு வச்சா இந்த முழு மனித சமூகத்தையும் அதுல 999 பேர் நரகம், ஒருவர் தான் சுவர்க்கம். நினைத்து பாருங்க. இந்த செய்தியோட ஆரம்பத்தில் அழுகிறாங்க. இப்ப இந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாள் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி நரகத்தில் எல்லாரையும் தயார்படுத்தி தள்ள போகின்ற அந்த நாளில் தீன யஷீபு ஸகீர், சிறு பிள்ளைகள் எல்லாம் முடிபடுத்து போவான். அந்த அவ்வளவுக்கு அந்த நாளுடைய தாக்கம் கற்பத்தோடு இருக்கின்ற அத்தனைவர்களும் கற்பத பிள்ளை பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு திடுக்கக்கூடிய ஒரு நாள். சொல்லுவான். அந்த நாளில் மனிதர்களை பார்த்தால் போதை பிடித்தவர்களை கொண்டு போதையில் இருப்பவனில் போதிப்பார்கள் மயக்கத்திலே. ஆனால் அவர்கள் மயக்கத்தில் இல்லை என்று அதை சொல்கிறார். அவர்களை பார்த்தால் போதை பிடித்தவர்கள் போதிப்பார்கள். அவர்கள் அப்படி கிடையாது. ஆனால் அந்த நாளுடைய அவ்வளவு ஒரு அதிபயங்கரமான ஒரு நாள். சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது என்ற செய்தியை சொல்லிட்டு அன்றைய நாள் கடுமையாக இருக்கும் அவர்களுக்கு சொல்வார்கள். யார் ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுனா தாலிக ரஜுல், அந்த 1000 பேர்ல ஒருத்தன் சுவர்க்கம் போவான்னு சொல்றீங்களே, அதுல யார் இருப்பா? நாங்கள் இருப்போமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ஷிரு, நன்மாராயம் பெறுங்கள். ஃபஇன்ன மின் யஅஜூஜ வ மஅஜூஜ அல்ஃபன் வ மின்கும் ரஜுல். உங்களை அந்த 1000 பேர்கள்ல ஒரு ஆள் சுவர்க்கப்பட்டா மற்ற 999 பேரும் 999 பேரும் நரகவாதிகளாக இருப்பார்கள். யார் அவர்கள்? யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தார்கள்னா அந்த 999 பேரும். உங்களில் ஒருவர் சுவர்க்கத்துக்கு போவார். சகோதரர்களே, அந்த அளவு பெரும்பான்மையான ஒரு படைப்பவன் யஅஜூஜ் மஅஜூஜ், அவ்வளவு எண்ணிக்கை கூடியவர்கள். ஆனால் அவர்கள் தான் நரகத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் அதற்கு பின் அல்லாஹ் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் வசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மேல் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இன்னி லஅஸ்மா வ தகூனு சுலுஸ அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கவாதிகளில் 1/3 பகுதிகளாக நீங்கள் இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் எல்லாம் இந்த நல்ல வார்த்தையை கேட்டவுடன் ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்தோம். வகப்பர்னல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை அதிகமாக தக்பீர் சொன்னோம். அல்லாஹ் அக்பர். சந்தோஷமான நிகழ்வு வந்தவுடன் சஹாபாக்களுடைய வாயில் வருகின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். நமக்கு வருகிறதோ இல்லையோ தெரியாது. இந்த சந்தோஷமான நிகழ்வுகளை அல்லாஹ்வை கொள்கின்ற ஒரு சமுதாயம் தான் உண்மையான அல்லாஹ்வை பயப்படுகின்ற ஒரு சமுதாயம். சகோதரர்களே, அல்லாஹ்வை அவர்கள் நாங்கள் புகழ்ந்தோம். வீட்டில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்திலே ஷத்ர அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கத்தில் அரை பகுதிகளாக நீங்கள் இருப்பதை நான் விரும்புகிறேன். சஹாபாக்கள் மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இன்ன மஸலக்கும் ஃபில் உமம் கமஸலி ஷஅரத்தில் பைதா ஃபி ஜில்தி ஸௌரில் அஸ்வத். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு கருப்பு காளை மாடு இருக்கிறது. கருப்பு காளை மாட்டுடைய தோலில் ஒரு வெள்ளை பகுதி எவ்வளவு சொற்பமாக இருக்குமோ, எவ்வளவு கொஞ்சமாக இருக்குமோ, அது போன்று நீங்கள் இருப்பீர்கள். சகோதரர்களே, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த நிலையை ரசூலுல்லாஹ் சொன்னார். நரகவாதி நிறைய பேர்கள், ஆனால் நீங்கள் தான் சுவர்க்கத்தில் அரை பகுதி. உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களுடைய அந்த பட்டாளங்கள் அவருடைய கவுன்களிலே கணக்கிட்டு பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயமாகிய நாங்கள் தான் சுவர்க்கத்தில் அரை பகுதியாக இருப்போம். இது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இந்த செய்தியை சொன்ன சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்ற பொழுது நிறைய பேருக்கு தக்பீரே வரல. யாருக்கா வந்துச்சா? நம்ம உள்ளத்துல அப்படி ஆசை இருந்தா தான் வரும். நம்ம யாருமே ஆசைப்படுறது கிடையாது. நல்லா கேட்டுட்டு போகும். சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு இந்த சந்தோஷமான வார்த்தை கேட்டவுடன் அல்லாஹ் அக்பர் என்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி நாவுகளை அல்லாஹ் விரும்புகிறார். இதான் இந்த தக்பீர். நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை சொல்றோமோ, அதுல பிரயோஜனம் என்ன? அது ஏன் அல்லாஹ் சொல்றான் என்ன? இதுதான் காரணம். அல்லாஹ் விரும்புகிறான். சகோதரர்களே, நிறைய செய்திகள் இருக்கிறது. ஜும்மாவுடைய நேரம் போதாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு யுத்தத்துக்கு போனாங்கடா, இதா கஃபல மின் கஸ்பின் அவ் ஹஜ்ஜின் அவ் உம்ரா, ஹஜ்ஜிக்கு போனாலோ அல்லது உம்ராவுக்கு போனாலோ அல்லது யுத்தம் நடந்து யுத்தத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் யுகப்பிரு அலா குல்லி ஷரஃபின் மினல் அர்ض ثلاث تكبيرات ثم يقول لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير آئبون تائبون عابدون لربنا حامدون. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எங்க பிரயாணம் போனாலும் சரி, அல்லது யுத்த காலத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தாலும், ஹஜ் உம்ராக்கள் போயிட்டு வந்தாலும் வருகின்ற பொழுது ஒவ்வொரு மேடான இடங்கள், உயரமான இடங்களில் எல்லாம் வருகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ரசூலுல்லாஹ் தக்பீர் சொல்லிக் கொண்டே வருவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை ஓதுவார்கள். ஆயிபூன தாயிபூன
ரப்பினா ஹாமிதுன் துஆவை ஓதிக்கொண்டே வருவார்கள். சகோதரர்களே, இவைகள் நாங்கள் பாடமாக பெற வேண்டியவைகள். ஒவ்வொருவரும் இவைகளை மரணமிட வேண்டும் சொல்ல அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய தஸ்பீஹாத்துகள். சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு உமர் சொல்கிறார்கள், நபிகளார் ஒரு வாகனத்தில் ஏறிட்டாங்கன்னா ஏறின உடனே 3 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். பிரயாணம் ஆரம்பிக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்வார்கள். அதற்கு பின்னால் தான் சுப்ஹானல்லாஹி சஹ்ரனா ஹாதா வ மா குன்னா துஆக்களை ஓதுவார்கள். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது குர்பானி கொடுப்பதற்காக அல்லது ஏதாவது மாமிசத்துக்காக ஆடுகளை அறுக்கின்ற பொழுது, ஒட்டகங்களை அறுக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற வார்த்தை பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர். குர்பானி கொடுக்கிற பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அதே போன்றுதான் எங்கேயாவது ஒரு உயரமான இடத்திலே ஏறுகின்ற பொழுதும் அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள். பள்ளமான ஒரு இடத்தில் இறங்குகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வார்கள். எல்லாமே தக்பீரோடு சம்பந்தப்பட்டவைகள், எல்லாமே தஸ்பீஹாத்தோடு சம்பந்தப்பட்டவை. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த தக்பீர்கள் தஸ்பீஹ சொல்கின்ற அந்த வலதி நம்மிடத்தில் எடுபட்டு போயிருக்கிறது. அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு எந்த வழிமுறை காட்டினார்களோ அந்த வழிமுறைக்கு மாற்றமாக விதத்தான முறையிலே தான் தக்பீர்கள் அரங்கேற்றப்படுகிறது. கூட்டாயம் கொண்டு ஒவ்வொருத்தர் ஹூ என்றான், ஒருத்தர் ஆஹா என்றான், ஏதோ ஹக்காக்கு என்றான். இதெல்லாம் தக்பீரே கிடையாது. ஆனா இன்றைக்கு நிறைய பேர்கள் கூடிக்கொண்டு இதைத்தான் செய்கிறாங்க தக்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் சத்தம் போட்டு சொன்னது கிடையாது. அதற்கென்று சபைகளை ஏற்படுத்தி மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி எல்லாரும் ஆடி ஆடி திக்ர் செய்யணும் என்பதெல்லாம் கற்றுத்தரல. நீ எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன சந்தோஷமா நிகழ்வு வந்தாலும் ஒரே அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொண்டிரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சுப்ஹானல்லாஹ் சொல்லு. இப்படி சொல்கின்ற ஒரு மார்க்கத்தில் இருக்கிற சோழர்களே, அல்லாஹ் இதை நேசிக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தவாஃப் செய்ய போனாலும் தன்னிடத்தில் உள்ள பொருளாளர் ஒரு கம்பா தடியை காட்டுவாங்க ஹஜ்ரல் அஸ்வத் பக்கமா. அப்படி காட்டி தொட முடியலைன்னா நம்ம நிச்சயம் கையை காட்டி அல்லது தடியை காட்டி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, குன்னா நஅரிஃபு இன்கமா அஸ்லாத் ரசூலுல்லாஹி பித்தக்பீர். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை எதை கூட அறிவோம். சலாம் கொடுத்த உடனே எல்லாரும் அல்லாஹ் அக்பர் சொல்வார்கள், சத்தமா சொல்வார்கள். விளக்கிலும் தொழுவ முடிச்சு, ஜமாத் தொழுவ முடிச்சு. இன்னைக்கு தொழுவ முடிஞ்சது அல்லாஹ் அக்பர் சொல்றோமா? எத்தனை பேர் சொல்றோம்? தொழுவ முடிஞ்ச உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுவார். மோளை சொல்லுவார் சில இடங்கள், அதுவும் சில இடங்கள் சொல்லப்படாது. சலாம் கொடுத்தோட அல்லாஹ் அக்பர் சத்தமா சொல்லி எல்லாரும் பின்னால் மவுக்குள் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை வைத்து இப்படி பார்த்து சொல்றாங்க, நாங்க நினைச்சிருவோம் இப்ப ஜமாத்தோட முடிச்சு. சகோதரர்களே, இதே போன்றுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சப்பஹன் நபி கைபர் யுத்த களத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலை பொழுது வந்தாங்க. வந்து பார்க்கறாங்க கைபர்ல யூதர்கள் எல்லாம் வகத் கரஜு பில் மசாஹி, தன்னுடைய தோள்களில் மண்வெட்டி இல்லையா, அவங்க விவசாய பூமி, கைபர் பூமி என்பது விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பூமி. அவர்கள் விவசாயிகள் யூதர்கள். அந்த கைபர்ல யூதர்கள் தான் தன்னுடைய மண்வெட்டிகளை தோளில் வைத்து கொண்டு போறாங்க. இந்த காட்சியை பார்க்கிற பொழுது இவர்களை கண்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் பிரார்த்தனை எப்படி பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, கரபத் கைபர், இந்த கைபர் பாழாகி போடும், இந்த கைபர் பாழாகி போடும். இன்னா இதா நஸல்னா பிஸாஹத்தி கௌமி, நாங்கள் ஒரு சமுதாயத்துடைய அந்த பிரதேசத்தில் யுத்தத்துக்காக வேண்டி களத்தில் இறங்கிவிட்டால் ஃபஸா சபாஹுல் முந்தரி, அவர்களுடைய எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த காலை பொழுது அவர்களுக்கு கெட்டதாகி விட்டது. இவர்கள் எடுத்துறாங்க, சகஜமாக வேலையை போறாங்க, நாங்கள் கைபரை கைப்பற்றத்துக்கு வந்திருக்கிறோம், இவர்கள் சகஜமாக நடமாடுகிறார்கள் என்று சொல்லிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே அந்த வாசகத்தை பயன்படுத்துறாங்க. சகோதரர்களே, இப்ப இந்த கட்டத்தில் சஹாபாக்கள் இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டுதான் இந்த பிரார்த்தனை ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லிவிட்டுதான் கைபர், இந்த கைபருடைய பூமி பாழாகட்டும் என்று கேட்டார். சகோதரர்களே, அல்லாஹ்வை அந்த இடத்திலும் என்ன ஒரு இக்கட்டான ஒரு கட்டமாக இருந்தாலும், யுத்த காலத்திலே ஒரு இக்கட்டான ஒரு கட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வை புகழ்கின்றவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் என்றார்கள் என்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இப்படி நிறைய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை புகழ்ந்த வாசகங்களான ஹதீஸ்களை பார்க்கிறோம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன், ஏனென்றால் நேரம் போடாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிற்காலத்திலே அல்லாஹ் வரக்கூடிய ஒரு சம்பவம், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சமஅத்தும் பிமதீனத்தின், ஒரு பட்டணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்கிறாங்க. அந்த பட்டணம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஜானிபுன் மின்ஹா ஃபில் பர் வ ஜானிபுன் மின்ஹா ஃபில் பஹர். அதில் ஒரு பகுதி, அந்த பட்டணத்துடைய ஒரு பகுதி, அந்த ஊரின் ஒரு பகுதி கடலிலும் இன்னும் ஒரு பகுதி தரையிலும் உள்ள ஒரு ஊர். சஹாபாக்கள் சொல்றாங்க, தெரியப்பட்டாங்க,
ஹதீஸ்ல இன்ன ஊர் தான் இந்த இடம் தான் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இன்றைய அதாவது ஹதீஸுக்கு வழக்கம் கொடுக்கக்கூடிய சில அறிஞர்கள் குஸ்தாந்தினோபிள் தான் இந்த இடம் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, நேரடியாக இந்த ஆதாரமும் நமக்கு காண முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்று கடலிலும் தரையிலும் உள்ள ஒரு பிரதேசம். இந்த இடத்தை அடைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கேட்கிறார்கள், தெரியும் யார் ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யஸூஹா சபூன அல்ஃபன் மின் உம்மத்தி பின் பனி இஸ்ஹாக். பனு இஸ்ஹாக் அதாவது இஸ்ஹாக் நபியுடைய சமுதாயத்தில் இப்ராஹிமுடைய இன்னொரு பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் அந்த ஊரில் போய் யுத்தம் செய்யாத வரைக்கும் மறுமையுடைய நிகழ்வு ஏற்படாது என்றார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர்கள் அந்த ஊருக்கு போனார்கள் என்றால் நஸலு அந்த ஊரில் போனார்கள் என்றால் பலம் யுகாத்திலு பிஸிலாஹி வலம் யர்மு பிஸஹ்மி, எந்த ஒரு ஆயுதத்தாலேயோ எந்த ஒரு அம்புகளாலேயோ அவர்களோடு போராட மாட்டார்கள். ஆயுதத்தாலும் போராட மாட்டார்கள், அன்பின அம்புகளாலும் அவர்கள் போராட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அங்கே போய் ஒரு வார்த்தை சொல்வார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதான் சொல்வார்கள். எந்த ஆயுதமும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சொல்வார்கள். ஃபயஸ்குது அஹது ஜாரிபிஹா, அந்த ஊருடைய ஒரு பகுதி, அது கடலில் ஒரு பகுதி அப்படி இடிந்து விழுந்துவிடும். சும்மா யகூலு சானியா, இரண்டாவது சொல்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இரண்டாவது தக்பீர் சொன்ன உடனே மற்றும் ஒரு பகுதி கீழே விழுந்துவிடும். மூணாவது இடத்தில் சொல்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சொன்ன உடனே அந்த ஊருடைய வழி திறக்கப்பட்டு அந்த ஊரினுடைய புகுத்து அங்குள்ள கனிமாக்களை எல்லாம் இவர்கள் சேகரிப்பார்கள். அந்த கட்டத்தில் ஒருவர் சத்தமிட்டு சொல்வார், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான் சொன்ன உடனே எல்லோரும் அந்த இடத்திலிருந்து தஜ்ஜாலை நோக்கி விரைந்து செல்வார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆகவேதான் இந்த இடத்திலும் அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற இந்த கலிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எந்த நிகழ்வு வந்தாலும் இந்த தக்பீர் முழக்கம் நம்முடைய வாய்களில் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் நம்மளுக்கு எதிரிகள் திரண்டு வந்தாலும் இந்த மந்திரம் நம்முடைய வார்த்தையில் இருக்குமாக இருந்தால், இந்த வார்த்தை நம்முடைய வாய்களில் சத்தமிட்டு உறக்க சொல்லப்படுமாக இருந்தால், எப்படிப்பட்ட எதிரிகள் உள்ளத்திலும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திடுவோம். ஆகவேதான் நாங்கள் வரலாற்றில் கண்டு கொண்டிருக்கிறோம், பலஸ்தீனில் நடக்கின்ற பிரச்சனைகள். அந்த மக்களுக்கு ஆயுதம் கிடையாது, கற்களை கொண்டு அந்த கல்களால் தான் அந்த மக்களோடு போராடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைகள் தான். சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு அவர்களுக்கு பெரிய இழப்பாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஷஹீதுகள். ஆகவேதான் நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையோடு இந்த தக்பீரை அதிகம் சொல்லுவவர்களாக, இந்த தக்பீருடைய சிறப்பை புரிந்து செயல்படுகின்ற மக்களாக நம்முடைய அல்லாஹ் சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய கால சூழலில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் பல இழப்புகளை இந்த சமுதாயம் எதிர்நோக்கி கொண்டிருப்பதை நாம் அறிந்து வருகிறோம். குறிப்பாக பலஸ்தீன பூமியிலே நடைபெற்று வருகின்ற இன சுத்திகரிப்பு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற இந்த படுமோசமான அந்த இனப்படுகொலை எல்லாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதற்காக வேண்டி இறைவனத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்கிறவர்களாக, அந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி பாதுகாப்புக்காக வேண்டி நிறைய அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே பல நாடுகளிலும் இதற்கான பல முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனாலும் சில இடங்களில் இது பற்றி சிந்திக்காத ஒரு சமுதாயமாக, அவர்களுக்கு நடைபெறுகின்ற அந்த துன்பங்களையும் அந்த துயரங்களை பற்றி பேசப்படாத, அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யாத சில உள்ளங்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சகோதரர்களை நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் எங்கு தாக்கப்பட்டாலும் அவர்கள் எங்களுடைய உடம்புறப்புகள். ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு கட்டடத்தை போன்றவன். அந்த கட்டடம் எப்படி அதாவது அங்குமங்கும் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த விதமான ஓட்டைகள் உடசல் இல்லாமல் நிரப்பமாக கட்டப்பட்டிருக்கிறதோ, அது போன்றுதான் முஸ்லிம் இருக்க வேண்டும். ஒரு மூமினை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மூமினை முஸ்லிம் வந்து ஒரு உடம்புக்கு சமமானவர். அந்த உடம்பிலே எங்கே காயம் ஏற்பட்டாலும் நமக்கு ஒரு வலி ஏற்படுகிறது. சின்ன ஒரு பிளேடு வெட்டினால் கூட நம்முடைய உடம்பிலே கடுமையான ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. சகோதரர்களே, இது போன்றால் இஸ்லாமிய சமுதாயம் எங்கு தாக்கப்பட்டாலும் நம்முடைய உள்ளங்களில் அந்த தாக்கம் நம்முடைய உள்ளங்களை கடுமையான உள்ளத்தில் ஏற்படக்கூடிய
கவலைகள், அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் 1500க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். அநியாயமான முறையில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த பூமியை அநியாயமான முறையில் சுவீகரித்து இந்த யூதர்கள் மிகப்பெரிய ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு இது எங்களுடைய பூமி என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகின்றவர்களே பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு எதிராக கடுமையான முறையிலே அதாவது தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இஸ்ரேல் அதாவது பலஸ்தீன் மாத்திரம் கிடையாது, நிறைய பிரதேசங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நம்முடைய நாட்டிலும் நம்மளுக்கு எதிரான அந்த இனப்பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய ஈமானில் எங்களுடைய கொள்கை இஸ்லாம் என்ற இந்த அடிப்படையோடு நாங்கள் ஒரு உறுதியுள்ள ஒரு சமுதாயமாக மாற வேண்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக எங்களுடைய இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் அதாவது உறுதியோடு இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இவைகளை நம்மளுக்கு கண் முன்னால் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லிம்களும் இன்றோ நாளையோ அடுத்த கடமோ எங்களை மரணம் வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்கின்றவர்கள். நாங்கள் இந்த உலகத்துக்கு நிரந்தரமானவர்கள் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் மரணம் என்கின்ற ஒரு நிரந்தரமான உலகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு சமுதாயம். எது நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இறைவனை சந்திக்கிற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய பொறுப்பு இருக்கிறது. அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் இங்கிருந்து ஜிஹாதோ அல்லது இங்கிருந்து எங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு போக முடியாத ஒரு சூழல். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆயுதம் துஆக்கள். இந்த துஆக்களை நாங்கள் இயன்றளவு எங்களுடைய ஒவ்வொரு எங்களுடைய தேவைகளை உட்படுத்தி எப்படி கேட்கிறோமோ அதை விட பன்மடங்காக அந்த மக்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்ச வேண்டும். இதே போன்று ஏனைய முஸ்லிம் நாடுகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சகோதரர்களே, எங்களால் முடிந்தவர்கள் இந்த சமூகத்தில் நிறைய ஆற்றல் படைத்தவர்கள் இருப்பார்கள். வெறுமனே துஆக்களோடு மாத்திரம் சுருங்காமல் ஆற்றல் உள்ளவர்கள், எங்களுக்கு மொழிவளம் உள்ளவர்கள், எங்களுக்கு மீடியாவோடு நிறைய தொடர்புள்ளவர்கள், அந்த மீடியாக்களை பயன்படுத்தி இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக முழு உலகத்துக்கும் அவைகளை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருக்கிறது. எழுத முடியுமானவர்கள் தாராளமாக எழுதலாம். வேண்டிய மொழிகளில் எழுதி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக நடக்கின்ற பிரச்சனைகளை உலக மன்றத்துக்கு கொண்டு போகலாம். மீடியாக்களை பயன்படுத்த தெரிந்தவர்கள் அதன் ஊடாக நாங்கள் இயன்றளவு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனைகளை உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கடமையாக இருக்கிற சகோதரர்களே. ஆகவேதான் இதை நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு எதிரான பிரச்சனை இன்னும் வர இருக்கிறது. நம்மளால் சொல்ல முடியாது, இதை விட கடுமையாக மோசமாக வரலாம். ஆனால் நாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். எங்களிடத்திலே ஈமானிய உணர்வு இருக்க வேண்டும். பொருளாதார ஆசையை விட, மரணத்தில் உள்ள ஒரு பயத்தை விட, மறுமை என்கின்ற அந்த ஆசையை, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அந்த ரப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு உலகத்தில் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளோ அல்லது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற நஷ்டங்களோ எங்களுக்கு பெருசாக தெரியாது. தவக்கல்து அலல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு கடவுள் எங்களுக்கு கிடையாது. தவக்கல்து அலை, எல்லாவற்றையும் அவனிடத்தில் நாங்கள் பொறுப்பு சாட்டி கொண்டோம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக இந்த பிரார்த்தனைகளை அதிகம் கேட்க வேண்டும் சகோதரர்களே. ஆகவே தக்பீர்களோடும் தஸ்பீகளோடும் எங்களுடைய நாவுகளை அதிகமாக பயன்படுத்துகின்ற சமுதாயமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அக்கூலும் கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு.